திமுகவை கதிகலங்க செய்யும்படி வருகிற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெறும் என நடிகை விந்தியா தெரிவித்துள்ளார். ரகுபதி அவங்களோட அரசியல் ஆரம்பிச்சதே அதிமுகல தான். இங்க இருந்து போனவங்கெல்லாம் தாய் வீட்டு பத்தி தப்பா பேசுறதே தப்பு. அதிமுகன்றது திமுக மாதிரி ஊழல் ஆட்சி நடத்தி குடும்ப கட்சி நடக்கல. நாங்க மக்களுக்காக நல்லாட்சி கொடுத்தவங்க, மக்களுக்காகவே ஒரு இயக்கத்தை, இந்த இயக்கம் குடும்பமா இருந்து மக்களுக்காக செயல்படுது. இந்த இயக்கத்தை பத்தி பேசுறதுக்கு திமுகல இருக்கிற யாருக்குமே அருகதை கிடையாது. இது பிளவுபடாது. போக போக இன்னும் எவ்வளவு பலமா இருக்கு, எவ்வளவு பெரிய கட்சியா வரும், திமுகவோட கதி கலங்க வச்சு ஆட்சியை எவ்வளவு பலமா அமைக்க போறோம்ன்றது இன்னும் 2 வருஷத்துல பார்க்க போறோம். அவங்க நேரம் நல்லா இருந்தா இன்னும் 2 வருஷம் திமுக ஆட்சி ஓடும். அவங்களோட பாவங்கள் இதே மாதிரி ஏறிக்கிட்டே போனா 2 வருஷம் கூட இந்த திமுக ஆட்சி தாங்க. இல்ல, போலிங் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கு. மக்கள் பாதி பேர் இது அவங்களுக்கான தேர்தலா பார்க்கல. நம்ம யாருக்கு ஓட்டு போட்டாலும் தமிழ்நாட்டுல ஆட்சி மாற்றம் வராதுன்றதுக்காக நிறைய பேர் சோர்ந்து போய் வெளியில ஓட்டே போடல. 62% தான் போலிங் ஆயிருக்கு. ரொம்ப கம்மியான போலிங். மக்கள் எதிர்பார்க்கறது கூடிய சீக்கிரம் சட்டமன்ற தேர்தல் வரணும், ஆட்சி மாற்றம் வரணும்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க பாருங்க, சட்டமன்ற தேர்தல் எப்ப வந்தாலும் போலிங் இனிமே 80% உயர்ந்து காட்டும். இந்த தேர்தல் பொறுத்த வரைக்கும் நாங்க 2021 விட கடுமையா உழைச்சிருக்கோம். மக்களோட எதிர்பார்ப்புகளும் மக்களோட எழுச்சியும் நல்லா இருந்தது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.